அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுவின் இனிய திருப்பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். இயேசுவின் ஆளுமை என்னும் தொடரில் இன்று இயேசுவின் விரைந்த நடை என்னும் செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். ஒருவருடைய நடை அவருடைய ஆளுமையை வெளிப்படுத்துகிறது. எனவே தான் நாம் நடை, உடை, பாவனை என்ற சொல்லாடலை பயன்படுத்துகிறோம். ஒருவர் எப்படி நடக்கிறார் என்பது அவருடைய ஆளுமையை மட்டுமல்ல, அவருடைய பணியையும், மிஷன் வெளிப்படுத்துகிறது. பொதுவாக நடப்பவர்களையும் நாம் 3 வகையாக பிரிக்கலாம். விரைந்து நடப்பவர்கள், மெதுவாக நடப்பவர்கள், நடுத்தரமாக நடப்பவர்கள். பொதுவாக மெதுவாக நடப்பதிலே 2 இருக்கிறது. ஒன்று, எந்த வேலையும் இல்லை, அதனால் மெதுவாக நடக்கிறாங்க. அல்லது ஓய்வெடுப்பதற்காக நிதானமாக ஒரு மாலை நேர உலாவாக நடந்து போவது. விரைந்து செல்வதிலே ஒரு அர்த்தம் இருக்கிறது. என்னவென்றால், விரைந்து செல்வது என்பது ஒருவருடைய பணி வேகத்தை காட்டுகிறது. நான் இன்னும் பல பணிகளை செய்ய வேண்டும், எனவே விரைந்து. மறைந்த இந்திய பிரதமர் திருமதி இந்திரா காந்தி அவர்களை பற்றி ஒன்று சொல்வார்கள். அவர் விரைவாக நடப்பாராம். எந்த அளவுக்கு என்றால், அவரோடு வருகிற பாதுகாவலர்கள் ஓடி செல்வார்களாம், அந்த அளவுக்கு விரைந்து செல்வாராம். எனவே விரைந்த நடை என்பது ஒருவருடைய பணி வேகத்தை குறிக்கிறது. இயேசு விரைந்து நடந்தார் என்று நேரடியாக சொல்லப்படவில்லை, ஆனால் பல இடங்களில் மறைமுகமாக அவரது விரைந்த நடை சொல்லப்பட்டிருக்கிறது. எடுத்துக்காட்டாக மத்தேயு நற்செய்தி 4:23 நாம் வாசிக்கின்றோம். அவர் கலிலேய பகுதி முழுவதும் சுற்றி வந்தார், அவர்களுடைய தொழுகை கூடங்களில் கற்பித்தார், விண்ணரசு பற்றிய நற்செய்தியை பறைசாற்றினார், மக்களிடையே இருந்த நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். ஆகவே ஓய்வில்லாத ஒரு மனிதராக இயேசு இங்கே மத்தேயு 4:23 காட்சி தருகிறார். விரைந்து அவர் செயல்பட்டார். எனவே அவர் விரைந்து நடந்தார் என்று நாம் அதிலிருந்து புரிந்து கொள்ளலாம். லூக்கா நற்செய்தி 13:33 நாம் வாசிக்கின்றோம். இன்றும் நாளையும் அதற்கு அடுத்த நாளும் நான் தொடர்ந்து சென்றாக வேண்டும் என்று இயேசு கூறுகிறார். இன்றும் நாளையும் அதற்கு அடுத்த நாளும் நான் தொடர்ந்து சென்றாக வேண்டும். எனவே அவர் விரைந்து சென்றார். இயேசுவுக்கு தன்னுடைய பணிவாழ்வு சுருக்கமாகத்தான் இருக்கும் என்பது தெரிந்திருக்க வேண்டும். 3 ஆண்டுகள் இயேசு பணிவாழ்வில் ஈடுபட்டார். எனவே அதிக நாட்கள் இல்லை, அதிக நேரம் இல்லை என்கிற உணர்வு, உள் உணர்வு இயேசுவிடம் இருந்தது. எனவே அவர் அனைத்தையும் விரைந்து செய்தார், விரைந்து நடந்தார். எப்பொழுதுமே இயேசு முன்பாக நடந்தார், அவருடைய சீடர்கள் அவரை பின்தொடர்ந்து சென்றார்கள். எனவே தான் போய் சேர்ந்த பிறகு இயேசு கேட்குறாரு, வழியில் நீங்கள் என்ன பேசிக்கிட்டு வந்தீங்க, யார் பெரியவர்னு சொல்லி பேசிக்கிட்டு வந்தீங்கள என்று அவர் சொல்லுகிறார். அவர்கள் பின்னால் வந்தார்கள், இயேசு முன்னால் சென்றார். இயேசு விரைந்து நடந்தார். விரைவு நடை என்பது ஒருவருடைய பணி வேகத்தை கூட்டுகிறது. நாமும் பணி செய்கின்ற பொழுது விரைந்து நடப்போமாக, ஓய்வெடுக்கின்ற பொழுது நிதானமாக உலா செல்வோமாக. உங்களுக்கு அமைதி உரித்தாகுக.